காவல்துறை வந்து இந்த அளவுக்கு என்னைய அரெஸ்ட் செய்வாங்கன்னு நினைத்து கூட பார்க்கல. இந்த அளவுக்கு என் வாழ்க்கை கஷ்டப்பட்டு படித்து இப்படிலாம் போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. அதனால் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்க வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்காதீங்க. பெண்கள் முன் ஹீரோயிசம் காட்டி பின் அதை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றி பின் அதுக்காக வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிட்ட நபர். என்னை போன்று யாரும் செய்யாதீர்கள், என்னை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபர் வெளியிட்ட வீடியோ தற்போது வைரல். திருச்சி புத்தூர் மூலக்கொள்ளை தெருவை சேர்ந்த சீனிரியா தேர்வுகளுக்கு பயிற்சியும் பெற்று வந்துகிட்டு இருக்காரு. இப்படி இருக்க இந்த நிலையில இன்ஸ்டாகிராம்ல லைக்குகளை அள்ளுறதுக்காக இருசக்கர வாகனத்துல பள்ளி கல்லூரி மாணவிகள் வரும் சாலையில சாகசம் செய்யறதும் அவங்களை இடிக்கிறது மாதிரி போய் செயல்கள்ல ஈடுபட்டு வந்ததா கூறப்படுது. அத அப்படியே இன்ஸ்டாகிராம்ல பதிவேற்றமும் செஞ்சிருக்காரு. இவரை பத்தின தகவல் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கு உதவி எண்ல புகார் ஒண்ணு வந்திருக்கு. அதோட அடிப்படையில விசாரணை மேற்கொண்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ தான் செஞ்சது தவறுதான் அப்படின்னும் லைக்குகளை அள்ளுறதுக்காக மட்டுமே தவிர வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்ல அப்படின்னும் யாரும் இந்த மாதிரி இதுல ஈடுபடாதீங்க அப்படின்னும் அவங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. தான் செஞ்ச செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காரு. லைக் ஷேருக்காண்டி பண்ணி போட்ட வீடியோ இப்போ வந்து காவல்துறை வந்து என்னை கைது செய்வாங்க இந்த அளவு போகும் நான் நினைத்து கூட பார்க்கல. இப்போ என் குடும்ப சூழ்நிலைக்காண்டி எங்கள் அப்பாவையும் தவறி விட்டேன். எங்கள் அம்மா மட்டும் வீட்டு வேலைக்கு போயிட்டு என்னை காப்பாற்றி கொண்டு இருக்காங்க. எனக்காண்டியும் என் குடும்பத்துக்காண்டியும் நான் படிக்கணும்னு இருந்தேன். காவல்துறை வந்து இந்த அளவுக்கு என்னை அரெஸ்ட் செய்வாங்கன்னு நினைத்து கூட பார்க்கல. இந்த அளவுக்கு என் வாழ்க்கை கஷ்டப்பட்டு படித்து இப்படிலாம் போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. அதனால் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்க வாழ்க்கையை அவங்களே கெடுத்துக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மாதிரி நீங்கள் முத்தளிச்சு நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும் உங்கள் லைஃப்பை. அதனால் எந்த தவறுகளும் பண்ணாதீங்க. என்னை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இந்த லைக்கை சார்காண்டி எந்த தவறுலாம் பெண்களை அச்சுறுத்ததும் தவறாக வண்டியில் வீலிங் செய்வதும் இது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. என்னை ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன். தந்தை இழந்த இவரு காவல்துறை தன்னை தேடி கைது செஞ்சதா சொல்லியிருக்காரு. என்ன உதாரணமா எடுத்துக்கிட்டு மத்த நபர்கள் இந்த மாதிரி செயல்களை ஈடுபடாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இவர் பேசியிருக்கிற இந்த வீடியோவானது இப்போ இணையத்துல வைரல் ஆகியிருக்கு.